ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்பர் டூல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பவர் பிஐயில் வாங்க பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே சேனலை பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் டெய்லி வீடியோஸ் என்னால் கொடுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம எங்கெங்கெல்லாம் டெசிமல் வேல்யூஸ் இருக்கும் அந்த இடத்துல நான் வேல்யூ சேஞ்ச் டைப் கொடுத்து ஃபிக்ஸட் டெசிமல் நம்பரை கன்வெர்ட் பண்ணுறேன். ஷீட்டில் எங்கே இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் வேறு த கரன்சி வேல்யூஸ் எங்கே இருந்தாலுமே நீங்கள் அதை ஃபிக்ஸட் டெசிமல் நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளால் எரர் வித்தவுட் எரர் நம்ம அவுட்புட் எடுக்க முடியும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மில் வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு இங்கே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போனீங்கன்னா சம்மு, மீனு, மெரிடியன், மினிமம், மேக்ஸிமம், ஆவரேஜ் அண்ட் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பர்டிகுலர் காலமுக்கு சம் கால்குலேட் பண்ணி என்டர் கொடுக்கும்போது எனக்கு சம் கிடச்சிரும். இதுவே அதே காலமை நான் செலக்ட் பண்ணி எனக்கு என்டையர் ஆவரேஜ் வேணும்னு சொல்லி நான் கொடுத்தேன்னா எனக்கு என்டையராக டோட்டல் ஷீட்ஸ்க்கான ஆவரேஜ் எனக்கு கிடச்சிரும். ஓகே, இதே மாதிரி தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்ட்டு ஒன்று இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்னென்னா அதுலேயும் வேரியஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் தான் இருக்குது, அதுலேயும் வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் அது காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்குள்ளே போனேன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மெயின் 3 ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். ஓகே, அதை நான் காட்டுறேன். இப்போ இந்த ஆஃபர் டீட்டெயில்ஸ், கஸ்டம் எல்லா டேபிளுக்குமே சேம் ஃபார்மேட் தான். உங்களுக்கு வேணுன்றப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா இதை நான் ஃபிக்ஸட் டெசிமல் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறேன். நான் தான் சொன்னேன் இல்லை இனிஷியலாக எங்கே நீங்கள் கரன்சி வேல்யூஸ் பார்த்தாலும் அது ஃபிக்ஸட் டெசிமல் நம்பராக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நான் சொன்னேன் இல்லையா, இங்கே நம்மளுக்கு வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ் இருக்குன்ட்டு ஆடு, மல்டிப்ளை, சப்ராக்டு, டேட்டு இது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ நான் கஸ்டமர் டேபிள்குள்ளே போகிறேன். கஸ்டமர் டேபிளில் பார்த்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஆப்ரேஷன்ஸ் ப்ரீஷியஸாக வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் இது தெரியும். ஓகே, அடுத்து பேமெண்ட்ஸில் நம்மளுக்கு எந்த சேஞ்ச் ஓவர் இல்லை. நெக்ஸ்ட் ஆஃபர் டீட்டெயில்ஸில் பார்த்திங்கன்னா இங்கே ப்ரைஸ் ஈச் இப்போ தான் நம்ம ஒன்று பண்ண போகிறோம். இப்போ இங்கே என்ன இருக்குது, ப்ரைஸ் ஈச் இருக்குது, ப்ராடக்ட் கோட் இருக்குது. ஓகே, இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு ஒரு கால்குலேஷன் நான் பண்ண போகிறேன். அது வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போது இங்கே கஸ்டம் காலம் ஒன்று நான் க்ரியேட் பண்ணுறேன். இந்த கஸ்டம் காலமில் நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா டோட்டல் சேல்ஸை நான் இங்கே கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னென்னா சேல்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்களா, ஈச் ப்ரைஸ் மேலஸ் நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் சேல்டு. எவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க ஒரு ப்ராடக்ட்டை, எத்தனை ப்ராடக்ட் சேல் இருக்குது. ஓகே, அதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. அது நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரைஸ் ஈச்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட், தென் குவான்டிட்டி ஆர்டர்டு, எத்தனை குவான்டிட்டி ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்றதை இன்சர்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தேன்னா எனக்கு புதுசாக ஒரு காலம் க்ரியேட் ஆகும். அந்த காலமில் எனக்கு டோட்டல் எத்தனை நம்பர் ஆஃப் சேல்ஸ் ஆகிருக்குன்றது எனக்கு ஈஸியாக கிடச்சிரும். இப்போ பாருங்கள், எனக்கு கிடச்சிருச்சா இந்த இடத்துல. இது நான் எனக்கு எந்த ஃபார்மேட் சரியில்லை. இதை நான் எந்த ஃபார்மேட்டில் காலமில் இருக்கிறது செலக்ட் பண்ணணுன்னா ஃபிக்ஸட் டெசிமல் நம்பர். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன் கால்குலேட்டரில் அது போட்டிருக்குது கரெக்டான்ட்டு. ப்ராடக்ட் நம்பர் ஆஃப் குவாலிட்டி ஆர்டர் சேல்ஸு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நான் கொடுத்தேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 4080 ஆன்சர் பாருங்கள், 4080 கரெக்டாக இருக்கா. ஓகே, இப்போ நான் ஃபிக்ஸட் டெசிமல் நம்பராக கன்வெர்ட் பண்ணிட்டேன். பண்ணி முடித்த அப்புறம் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போது இதுதான் மெயின் திங். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் கஸ்டம் காலம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஃபார்முலாஸ் இன்சர்ட் பண்ணுறதுன்றது. ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே ரவுண்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரவுண்டிங்கில் 2 டைப் இருக்குது, ரவுண்டிங் அப், ரவுண்டிங் டவுன். ரவுண்டிங் 3 ஆப்ஷன்ஸ். ரவுண்டிங் அப் என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேல்யூ இருக்குது 55.35ன்னா 56ஆக கன்வெர்ட் ஆகிடும். இதே ரவுண்டிங் டவுனுன்னா 55.36 இருந்துச்சுன்னா 55ஆக கன்வெர்ட் ஆகிடும். அவ்வளோதான் ரவுண்டிங் அப்பு, ரவுண்டிங் டவுன். ரவுண்டிங்னா என்டையராக ரவுண்டிங் ஆகிடும். ஓகே, அதனால தான் நம்ம ரவுண்டிங் ஆப்ஷன்ஸ் இங்கே யூஸ் பண்ணுறோம். அதை நான் இங்கே காட்டியிருக்கேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில்
டைப் பண்ணி விடுங்க, நான் ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ரவுண்டிங்கு இதேமாதிரி வேரியஸ் ஆப்ஷன் இருக்குது. ட்ரிக்னாமெட்ரி, இன்ஃபார்மேஷன், சம் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து இங்கே இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுற ஆப்ஷன்ஸ் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க. இதை பற்றி நம்ம ஃபர்தர் செக்ஷன்ஸில் வந்து ஃபர்தர் வீடியோஸில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்டெப்த்தாக. ஓகே, இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஓகே, அடுத்து வந்து பேமெண்ட்ஸ்லேயும் நம்மளுக்கு வந்து டைப் மாற்றிக்கோங்க, எந்த டைப் வேணுமோ. ஓகே, அடுத்த வீடியோஸில் நம்ம என்ன பற்றி பார்க்கணும், டேட் அண்ட் டைம் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே.